இது வந்து வியட்நாமில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர் உருளைக்கிழங்கு போண்டா, உருளைக்கிழங்கு வடை இதெல்லாம் செய்யணும்னா அந்த மாதிரிக்கு வியட்நாமில் வந்து இது ரொம்ப இருக்கும். ஆனால் அவங்க வேறு மாதிரி செய்வாங்க. நான் சும்மா நம்ம ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. ரொம்ப ஈஸி தான் இது. அவங்க வந்து இன்னும் லீஃப் அது இதெல்லாம் நிறையா போடுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டோம்ல. அதனால் இது மாதிரி சிம்பிளாக நான் செஞ்சுருக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க செய்வோம். நான் ப்ரானும் உருளைக்கிழங்கும் வச்சு நான் ஒரு சிம்பிளான ஒரு இது செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இது பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறேன்னு. இதுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ப்ரான் வந்து நான் க்ளீன் பண்ணி ராட்டு வந்து நான் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து இந்த பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூண்டு மட்டும்தான். இது மட்டும்தான் அதுக்கு வந்து காரத்துக்கு வந்து இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ தான். நம்ம வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம அரைச்சிடணும். இப்போது நான் இதை அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த பவுலில் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு ப்ரான் எடுத்து போட்டுக்கிடுவோம். இதை வந்து பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூண்டும் மட்டும் அரைச்சிட்டு வந்துருக்குறேன். இதில் கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் நம்ம போட்டுட்டு இதில் கொஞ்சம் பெரட்டுற மாதிரி இருக்குது. எல்லாமே பைண்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். இதுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு சால்ட்டு, நம்ம அரைச்ச வெள்ளைப்பூண்டும் பச்சை மிளகாயும் நம்ம வந்து கலக்கி நம்ம தண்ணி வச்சுக்கிறோம். கலக்கிட்டு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இது தண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிடணும். தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த ப்ரானுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கிடலாம். இது நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிடுங்க. நல்லா அப்படி ஒயிட்டாக வர அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம்னா சீக்கிரமே மொறுன்னு வந்துடும். இப்போ இதில் வந்து இந்த மீதி அரைச்சி வச்சுருக்கிறவங்கள இந்த மிளகாயும் வெள்ளைப்பூண்டு இதை ஃபுல்லாகவே இதில் சேர்த்துடுவோம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதில் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுருவோம். இதுக்கு தண்ணி வேணும்னா இந்த இதில் உள்ளது கொஞ்சம் இது போட்டு நம்ம போட்டுக்கலாம். தண்ணி வேண்டியதில்லை, ஏன்னா இது நம்ம கொஞ்சம் இதுலேயே தண்ணி இருந்துச்சு இல்லையா உருளைக்கிழங்கு நம்ம இது பண்ணும்போது, அதுவே போதும். பத்தாட்டினா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப மாவு வந்து நம்ம பச்சிக்கெலாம் போட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. சும்மா அப்படி பெரட்டி விட்டால் போதும். இது நல்லா வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. பாருங்க, அவ்வளோதான். இது பெரட்டி வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா இவ்வளோ தான் மாவு இருக்கணும். லேசாக கொஞ்சம் போட்டு நல்லா இது பண்ணிக்குவோம். இதில் வந்து ஒரு அரை மூடி லெமன் மட்டும் பிழிஞ்சிக்குவோம். உருளைக்கிழங்கில் மட்டும் தான் பிழியணும், ப்ரானில் பிழியக்கூடாது. அவ்வளோதான். இதில் நல்லா உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு இவ்வளோ தான் இதோடைய உப்பு உரப்பு. இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். இது வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம். அதை நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். அதை அதுக்கும் நம்ம வீட்டில் உங்களுக்கு என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை இது பண்ணிக்கிறோங்க. நல்லா ஆயில் சூடாகட்டும். இந்த இதில் வந்து நம்ம வந்து கேரட்டும் போடலாம்.
இதில் இதே மாதிரி சீவிட்டு ரெண்டையும் உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்து நம்ம போட்டு நம்ம பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெறும் நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா ஒயிட்டாக அழகாக பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா காரமாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஆயில் இதாகிடுச்சு. நம்ம இப்போ போடுவோம். இந்த பொட்டேட்டோ இந்த இதை வந்து உருளைக்கிழங்கு இப்படி கையில் எடுத்துட்டு இது மேலே பிரான் வச்சு அப்படியே வைக்கணும். இன்னொன்று போடுறேன். கையில் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ இதாக எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா மொறுன்னு வரும். பாருங்க வச்சுட்டு இதை போட்டுட்டு இது மேலே ஒரு பிரான் உங்களுக்கு எத்தனை வைக்க முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க. 1 வைக்கலாம், 2 வைக்கலாம், 5 கூட வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. தண்ணீர் கரைச்சி போட்டுருக்கேன். நல்லா பிரானும் நல்லா வெந்துச்சு பாருங்க. அதில் எல்லாரும் இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஒன்று ஒன்றா போட்டுக்கிடுங்க. நம்ம இந்த பூரிக்கெல்லாம் மேலே வந்து எண்ணெய் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு பரட்டி விட்டுருவோம். ரொம்ப ஈஸி. இது நம்ம வந்து பிள்ளைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சரி, பெரியவங்க எல்லாத்துக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து காரமெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா இது போடணும். மேலே வந்து சில பேர் வந்து புதினா எல்லாம் அரைச்சி போடுவாங்க. புதினா சட்னி மாதிரிக்கு அரைச்சிட்டு அதையும் சேர்க்கலாம். அது எல்லாம் க்ரீனாக இருக்கும். நம்ம வந்து ஒயிட்டாகவே பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த ப்ரான் வந்து கீழே விழுகாது. அது நல்லா வெந்துடும். எப்போவுமே நம்ம ப்ரான் பண்ணும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சாலே நம்மளுக்கு வந்து அது வந்து இதாகிடும், ரப்பர் மாதிரி ஆகிரும். இதை சிம்லையே வச்சு நம்ம அப்படியே திறக்கி விட்டாங்க. நல்லா வேகணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். போடும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அதை இது பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ப்ரான் வச்சு நம்ம வந்து நல்லா இது பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும், ப்ரான் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வச்சுக்கிறலாம். இல்லாட்டா தயிர் மட்டும் தாளித்து வச்சுக்கிறலாம். ரொம்ப நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா கிரிப்பியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.